உங்களோட கூட இந்த உபவாச ஜபத்தில் ஊழியம் பண்ணும்படி ஐயா அவர்கள் எனக்கு அழைப்பு கொடுத்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை பேசுகிறோம். அல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன ஜபம் செய்வோம். செய்திக்கு வந்ததாக அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச ஜபத்திலே நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நீர் பேசும் தெய்வம், பேசாதவர் அல்ல. நீர் கல்லோ மண்ணோ மரமோ சிலையோ சிற்பமோ அல்ல. நீர் பேசும் தெய்வம். நீர் எங்களோடு இந்த காலை வேலையிலே பேசும்படியாக நாங்கள் உன்னை வருந்தி அழைக்கிறோம். நாங்கள் இங்கிருந்து புறப்படும் போது ஒரு மறுரூப அனுபவத்தோடு கடந்து போகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனம். இந்த சம்பவத்தை நம்ம நிறைய முறை படிச்சிருக்கிறோம். இதிலிருந்து நான் இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை எடுக்கிறேன். ஐத்திகு என்ற மனுஷன் நடு ராத்திரியிலே பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருந்தார். இப்போ நீங்களும் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஐத்திகு என்ற மனுஷன் ஜன்னல் பக்கத்தில் ஓரமாய் உட்கார்ந்து நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பவுலினுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு, அப்போது என்ன நடந்தது என்றால், சகோதரி படிக்கும்போது துக்க மயக்கம், தூக்க மயக்கம். அவனுக்கு துக்கம் இருந்ததோ தூக்கம் இருந்ததோ தெரியாது. ஆனால் தூக்க மயக்கத்தினாலே அவன் 3ஆம் மெத்தையில் இருந்து கீழே விழுந்தான். எனக்கு பிரசங்கம் கேட்குறவங்க எல்லாம் தூங்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சிலர் தூங்குறாங்க, சிலர் மாம்சத்தின்படி தூங்குறாங்க, சிலர் ஆவிக்குள் தூங்குறாங்க. இந்த வீழ்ச்சி, இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், த ஃபால் அண்ட் ரைஸ். விழுதலும் எழுதலும். நம்ம படித்த பகுதி தான், ஆனால் இதற்குள் ஒரு செய்தியை ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். வாரத்தின் முதல் நாளில் அப்பம் விற்கும் நாளில் சீஷர்கள் கூடி வந்திருந்தாங்க. பவுல் மறுநாள் புறப்படணும், அவருக்கு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்து அனுப்பணும். அதனால அவர் கொடுக்க வேண்டிய சத்தியத்தை எல்லாம் வாட்ச் நைட் சர்வீஸ், முழு இரவு ஜபத்தில் முழுசுமாக கொடுத்துட்டார். பிரசங்கத்தை எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஐத்திகு தமிழில், இங்கிலீஷில் ஈட்டிகஸ், அந்த மனுஷனுடைய பெயர் ஈட்டிகஸ். அதற்கு என்ன அர்த்தம் என்றால் ஃபார்ச்சுனேட் ஆர் லக்கி. அவன் பேர் என்ன தெரியுமா? லக்கி, ஃபார்ச்சுனேட். பெயரில் ஃபார்ச்சுனேட் இருந்தது, ஆனால் ஆவிக்குரிய இதில் அன்லக்கி. he fell down, fall asleep, விழுந்துட்டான். அந்த ஐத்திகு ஒரு நைட் பிரேயருக்கு வந்திருப்பானால் அவனை ஒரு ரட்சிக்கப்படாதவன் என்று சொல்ல முடியாது. ரட்சிக்கப்படாதவர்கள் ராத்திரி ஜபத்துக்கு வர மாட்டாங்க, சாயங்காலத்தில் நற்செய்தி கூட்டத்துக்கு ஹீலிங் சர்வீஸ்க்கு வருவாங்க. am I correct? ஒரு மனுஷன் இரவு ஜபத்தில் வந்து விழித்திருந்து நெடுநேரம்
சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிற வேளையில கேட்டுக்கொண்டிருக்கான். அப்படியானால் அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருப்பான், அபிஷேகம் பெற்றிருப்பான், வசனத்தை கேட்கிறதுக்கு ஆவலோடு தான் காத்திருந்தான். ஆனால் என்ன நடந்ததோ தெரியல, 3ஆம் மெத்தையில் இருந்து கீழே விழுந்துட்டான். பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருந்த போதே தூக்க மயக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினாலே சாய்ந்து 3ஆம் மெத்தையில் இருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். வசனத்தை கவனிக்கணும். மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். அப்போ பவுலுக்கு முன்னாடி ஓடி போனவங்கலாம் என்ன பார்த்துருப்பாங்கன்னா, ஸ்பாட்ல அவுட், டெட், முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பவுல் மைக்கை பிடிச்சிக்கிட்டு பிரசங்கம் பண்ற மேடையிலேயே நிற்காம அவர் இறங்கி போனார். ஒரு ஊழியக்காரனுடைய உத்தியோகம், பொறுப்பு அதுதான். ஒரு ஊழியன் பிரசங்கம் பண்ணுகிறவன் மட்டுமில்லை, ஒரு விசுவாசி விழுந்தால் அவனை எழுப்ப வேண்டியதும் அவனுடைய வேலையாக. 3ஆம் மெத்தையில் இருந்து சென்ட் பவுல் கீழே இறங்கி போய் அவனை அணைத்து, அவனுக்கு ஜெபித்து, அவனுக்கு ஜீவனை மறுபடியும் கொடுத்து அவர் சொல்றார், இவன் மரிக்கவில்லை, உயிரோடு தான். திரும்ப கூட்டிட்டு வந்துட்டார் மேலே, பிரசங்கத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டார். அவனை கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். முழு இரவு ஜபத்தில் நான் நிறைய பேரை பேசியிருக்கிறேன், ஆனால் நான் யாரையும் தூங்க விட மாட்டேன். தூங்குற அளவுக்கு என்னுடைய பிரசங்கமும் இருக்காது. பிரசங்கம் கேட்டு உறங்கி நித்திரை மயக்கம் அடைந்து, தூக்க மயக்கம் அடைந்து, சாய்ந்து விழுகிற அளவுக்கு நானும் விட மாட்டேன். ஒரு விசுவாசி விழுந்து போனால், பிரசங்கத்தை கேட்டு விழுந்து போனால், பிரசங்கியினுடைய தவறு அல்ல, ஆவியானவருடைய தவறு அல்ல, அது அவனுடைய தவறு. அவனுடைய ஆவிக்குரிய நிலைமையின் பலவீனம், ஆவிக்குரிய நிலைமையினுடைய முதிர்ச்சியின்மை. ஒரு ஊழியன், ஒரு விசுவாசி விழுகிறான் என்றால் அவனை தூக்கி விடணும். உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் யோவானும் பேதுருவும் அலங்கார வாசலிலே இருந்த ஒரு முடவனை கண்டு இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லிட்டு 3ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனத்துல, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஊழியக்காரனுடைய சப்போர்ட், தாங்குகள், தூக்கி விட்டான். விழுந்து கிடந்தவன் எழுந்தான், நின்றான், குதித்தான், நடந்தான், அவர்களோட ஆலயத்துக்குள்ள போயிட்டான். விசுவாசிகள் பிரசங்க வேளையில ஆழ்ந்த நித்திரை மயக்கம் அடைந்து விடுகிறார்கள் என்றால் காரணம் விழிப்புணர்வு இல்லாமை, வசனத்தை குறித்த ஒரு புரிதல் இல்லாமை, வசனத்திலே தெளிவு இல்லாமை. வீழ்ச்சி 2 விதமா இருக்கு. ஒன்று சரீர பிரகமான வீழ்ச்சி, இன்னொன்று ஆவிக்குரிய பிரகாரமான வீழ்ச்சி. இந்த உபவாச ஜபத்திலே நான் விடுதலை குறித்து தான் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஆவிக்குரிய வீழ்ச்சி, கிறிஸ்துவுக்குள் அபிஷேகத்திலும் வசனத்திலும் சத்தியத்திலும் பரிசுத்தத்திலும் வளர வேண்டிய விசுவாசிகள் இப்படி விழுவது பரிதாபத்துக்குரியது. நான் எழுத்தின்படியே நீங்கள் பிரசங்கம் கேட்டு தூங்கி விடுகிறத பற்றி நான் பேசல, ஆவிக்குரிய வீழ்ச்சியை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஐந்தீகு மட்டுமில்லை, இன்னைக்கு பெந்தெகோஸ்தே சபையில புதிய ஏற்பாடு காலத்தில் அநேகர் ஆவிக்குரிய வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உபவாச ஜபத்திலே நமக்கு ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். விழுந்து கிடக்கிறவர்கள் நிரந்தரமாய் விழுந்து கிடக்கிறது பரிதாபத்துக்குரியது. உங்களுக்கு தெரியும், அந்த குத்துச்சண்டை நடக்கிற போது நாக் அவுட் பண்ணினான்னா, கீழே விழுந்தான்னா அங்கே இருக்கிறதான நடுவர் என்ன பண்ணுவார், 1 2 3 போட்டுக்கிட்டே இருப்பார்.
அதற்குள் அவன் எழுந்து விட வேண்டும். எழாவிட்டால் அது அவனுடைய தோல்வி, வீழ்ச்சி, டிஃபீட். விழுந்து விடுவது சர்வசாதாரணம். 7 தரம் விழுந்தாலும் நீ எழுந்துக்கணும். விழுவது தவறல்ல, விழுந்து கிடப்பதுதான் தவறு. விழுந்தவன் விழுந்து கிடப்பது பரிதாபத்துக்குரியது. விழுந்தவன் எழ வேண்டும். அதற்கு தான் திருச்சபை இருக்கிறது, அதற்கு தான் வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. விழுந்தவன் விழுந்தவனமா இருக்கக்கூடாது. விழுந்தவன் எழுந்துக்கணும். விழுந்தவர்கள் எழும்படிதான் இந்த பலிபீடம் இருக்கிறது. பலிபீடத்திலிருந்து கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறார். பிரசங்கத்தை கேட்கிறவர்களாக மட்டுமில்லாமல் அதை தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும், அபியாசிக்க வேண்டும். முதலாவது நான் சொல்லுவேன், கேட்கிற போதே குறிப்பு எடுக்கிறவர்கள் நிச்சயமாக ரிவிஷன் பண்ணணும் வீட்டில் போயிட்டு. நான் இந்து பிராமணனாய் வாழ்ந்தவன். எங்கள் வீட்டில் பகவத்கீதா, ராமாயணம், உபநிஷத புத்தகங்கள்லாம் ஏராளமாக இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட பின்னே முதல் என்னுடைய மருமகள் வந்தால் கல்யாணம் பண்ணி, எங்கள் மருமகனுக்கு மூத்த மகனுக்கு. எங்கள் மருமகிட்ட நான் தான் சொன்னேன், எங்கள் வீட்டில் ஏராளமான குறிப்பு புத்தகங்கள் இருக்குது, டைரி இருக்குது. இதுதான் எங்களுடைய பொன்னும் வெள்ளியுமான ஆஸ்தி. நான் அதிகமாக வேத வசனங்களை தியானித்து குறிப்பெடுத்து வச்சிருக்கிறேன். அதுதான் எங்களுடைய ட்ரெஷர். நீங்கள் அதை தியானிக்கும் பொழுது நாம் எங்கே விழுந்தோமோ அங்கிருந்து எழுவோம். நான் உங்களுக்கு முன்னாடி புதிய ஏற்பாடு சபையிலிருந்து ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறேன். 1 கொரிந்தியர் 1:7 கொரிந்து சபை எப்படிப்பட்டது என்றால், நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அந்த சபை எப்படி இருந்தது? ஒரு வரமும் வரவில்லை, 9 வரம் நிறைஞ்சிருந்தது. எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்தால் எழுந்து போகிற அளவுக்கு தகுதியாக இருந்தாங்க. ஆனால் அந்த சபையை குறித்து தான் பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 1:11-12. வாக்குவாதங்கள், பிரிவினைகள். 1 கொரிந்தியர் 3:3. பொறாமை, வாக்குவாதம், மனுஷ மார்க்கமாய் நடத்தல். நான் பவுலை சார்ந்தவன், அப்போலோவை சார்ந்தவன், நான் அவனை சார்ந்தவன், இவனை சார்ந்தவன். சபைக்குள்ளவே கட்சி தொடங்கியாச்சு. அடுத்ததாக 1 கொரிந்தியர் 5:1-2. விபச்சாரம். ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவி இடத்தில் பிரவேசிக்கிறானே, இதை அஞ்ஞானிகளிடத்திலும் நாம் கேள்விப்படவில்லையே. எந்த சபையில் இருந்ததுங்க? ஆவியின் வரம் நிறைந்த சபை, வருகைக்கு காத்திருந்த சபை. அந்த சபைக்குள்ளதான் இத்தனை வீழ்ச்சிகள் இருந்தது. அதை தான் பவுல் அப்போஸ்தலன் கண்டு அந்த சபைக்கு ஒரு கண்டிப்பு வார்த்தையை எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 4:21. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பெரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடு வர வேண்டும்? அன்னைக்கு சபையினுடைய ஊழியக்காரருக்கு அந்த அளவுக்கு ரைட் இருந்தது, அதிகாரம் இருந்தது. அவர் உரிமையா சொல்றார், நான் பெரம்போட வரவா இல்ல அன்போட வரவா? என்னையா உங்க சபையில் இப்படி இருக்கு, இத்தனை வீழ்ச்சிகளை நான் பார்க்கிறேன், கேள்விப்படுகிறேன். ஆவிக்குரிய சபைதான், வருகைக்கு காத்திருக்கிற சபை, வரங்களை பெற்று வரங்களில கலிகூர்ந்த சபை. இத்தனை வீழ்ச்சிகள் அந்த சபையில் இருக்கு. அன்னைக்கு ஐதீகம் மட்டும் விழவில்லை, இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளில் அநேக வீழ்ச்சிகள் இருக்கிறது. லூக்கால இயேசு கிறிஸ்து ஒரு பேரபல் சொல்லுவாரு. லூக்கா 12:34-48 வரைக்கும் உள்ள வசனத்தை குறிப்பெடுத்துக்கங்க. எஜமான் வருகிறதை அறிந்தும்
ஆயத்தமா இராதவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான், அதை அறியாது இருக்கிறவனும் சில அடிகள் அடிக்கப்படுவான். நான் இந்த 2 குறிப்போடு அதை சொல்லி நான் கடந்து போகிறேன். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமானால் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து போவோமானால் நமக்கு அநேக அடிகள் அடிக்கும். சபைக்கு வெளியில இருக்கிறவனுக்கு வருவார் என்று தெரியாது, ஆயத்தமா இல்லை, அவனுக்கு சில அடிகள் அடிக்கப்படும். கேளுங்க, ரோமர் 11:11, இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள் வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இது இஸ்ரவேலை குறித்து அப்போஸ்தலன் பவுல் ரோம சபைக்கு எழுதுகிறார். இஸ்ரவேலர்கள், யூதர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. நான் 2 தரம் இஸ்ரேல் நாட்டுக்கு போயிட்டு வந்த போது பார்த்தேன். அந்த வெயிலிங் வால் முன்னாடி அவங்க முட்டி மோதி அழுதுகிட்டு இருக்காங்க, இயேசுவாங்க, மேசியா வரும், மேசியா வரணும், மேசியா வரணும். அல்லேலூயா. அவர்கள் இடறினார்கள். எதற்காக இடறினார்கள்? விழுந்து போகிறதுக்கு அல்ல, புறஜாதிகளாகிய என்னை போன்ற உங்களை போன்றவர்கள் ரட்சிக்கப்படும்படி, நம்முடைய ரட்சிப்பு பூரணமாகும்படி அவர்கள் இடறினார்கள். ஒருவன் விழுந்தால் ஆண்டவரும் சும்மா விடுகிறதில்ல, போகும் விழுந்து தொலை அப்படின்னு அவரும் சகாயம் பண்ணுகிறார். கடந்த மார்ச் மாதத்தில் எனக்கு புரோஸ்டேட் கேன்சர் என்று சொன்னார்கள். நான் வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போக வேண்டியிருந்தது. ஏப்ரல் மாதம் ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாம் போட்டு வச்சுருந்தோம். எல்லா ஊழியத்தையும் முடிச்சுட்டு வந்து ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி எனக்கு ஆப்ரேட் பண்ணினாங்க. 750 கிராம் சரீரத்திலிருந்து புரோஸ்டேட் கேன்சர் கட்டியை வெளியே எடுத்தாங்க. டாக்டர் சொன்னார் 6 மாதம் நீங்கள் படுக்கையில் இருக்கணும்னு. கரெக்டாக 1 மாதம் தான் படுக்கையில் இருந்தேன். மே மாதம் மட்டும்தான் இருந்தேன். ஜூன் 1ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்குள்ளே ஆராதனைக்கு வந்தாச்சு. திருவிருந்து கொடுக்கணும் அன்னைக்கு. அந்த விடுதல் அநேகர் சொன்னாங்க, முதுகுக்கு பின்னாடி வேதாச்சலம் என்ன பாவம் பண்ணினானோ, என்ன நடந்ததோ. ஆனால் எனக்கும் கர்த்தருக்கு மட்டும் தெரியும், என்னை இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளும்படி. நான் கடந்த முறை நான் வந்த வேதாச்சலத்தை பார்க்கிலும் இன்றைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிற வேதாச்சலம் இன்னும் நான் கர்த்தரை நெருங்கி சேர்த்திருக்கிறேன். நான் விழுந்த போது என்னோடு தேவ ஆவியானவர் மறுபடியும் இடைப்பட்டார். வேத வசனங்கள் மூலமாய் ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு என்னோடு கூட ரிகான்சைல் பண்ணும்படியாக, நான் அவரோடு கூட ஒப்புரவாகும்படியாக அவர் என்னோட பேசிக்கும் போது அந்த ஐசியூ வார்டில் 1 வாரம் இருந்தேன். அப்போ கொடுத்த வசனம் தான் இன்னைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தி. சற்றேறக்குறைய 60 செய்திகளை நான் அந்த 1 மாத காலத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்து பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நம்ம விழுந்தோம்னா விழுந்து கிடக்கிறதில்ல, மறுபடியும் எழும்ப வேண்டும். ஆண்டவர் நம்மை விழுந்தவனமாய் விடுகிறது இல்லை, கைப்பிடித்து தூக்கி எழுப்பி விடுகிறார். அந்த விழுந்த நேரத்தில் நமக்குள் ஒரு மேஜர் ஆபரேஷன் நடக்க வேணும். நானும் கர்த்தரும் ஒருமனப்படணும். விலகி இருக்கிற நான் இன்னும் நெருங்கி சேரணும். ஆவியானவரோடு அவருடைய வசனத்தோடு நான் இன்னும் நெருங்கி சேரணும். அதற்காகத்தான் நமக்குள் ஆண்டவர் ஒரு சின்ன தொடுதலை பண்ணுகிறார். நம்முடைய தேவன் பரமகுயவன். நம்மை தொடுவாரானால் நமக்குள் இருக்கிறதான எல்லா ஓட்டை உடசல் எல்லாத்தையும் சீர்படுத்திடுவார். நான் கிட்டி நெருங்கி சேருவேன். அவர் எப்படி நம்மை சீர்படுத்துவார்? என்னுடைய ஆபரேஷனுக்கு 8.5 லட்சம் ரூபா ஃபீஸ் வாங்கினாங்க ஹாஸ்பிட்டலில், உள்ளே இருக்கிற கேன்சர் கட்டி எடுக்கிறதுக்கு. ஆனால் என் தேவன் பணத்தை கொண்டு அல்ல, தமது வசனத்தை அனுப்பி
அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20. என்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல 28 ஏப்ரல் அட்மிட் ஆனனோ அந்த வார்டுல இருந்து ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். அன்னைக்கு ராத்திரி தலையிலிருந்து கால் வரைக்கும் மொட்டையை அடிச்சு எல்லா ஷேவ் பண்ணி என்ன ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணாங்க. என் தலையில 1992 திருப்பதியில மொட்டை அடித்தேன். அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கல. அந்த வார்ட் பாய் வந்து என் தலையை மொட்டை அடிக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும். அன்னைக்கு அந்த சிம்சோன் தலையில தெளிலால் கத்திய வச்சது போல இருந்தது. என் தலையை மொட்டை அடிக்கப்பட்டு சரீரம் முழு சர்வாங்க சவரகம் பண்ணப்பட்ட பிறகு நான் அழுதேன் அந்த ராத்திரி முழுவதும். ஆண்டவருடைய ஆபரேஷன் ராத்திரியே தொடங்கிட்டாரு. ஆனால் டாக்டர் மறுநாள் காலையில தான் தொடங்கினார். தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவிலே நான் கொஞ்சம் விலகி இருப்பேன். ஆனால் அதை அவர் விரும்பவில்லை. வேதாச்சலம் வேதாச்சலம் நீ எங்கே இருக்கிறாய் என்று பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேடி வருவார். அவர் என்னை தேடி வந்தார். நீதிமொழிகள் 11:14 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். தேவனுடைய வசனம் ஆலோசனை கர்த்தர். இந்த உபவாச வேளையில நீங்க காலையில வந்தால் உங்களுக்குள் ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணும்படியாக தான் இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு மாதம் முன்னமே தேவதாசன் என்கிட்ட சொல்லிட்டார், இன்னைக்கு நீங்க காலையில வரணும். நான் ஜெபித்தேன், இன்னைக்கு என்ன பேசணும். எனக்கு கொடுக்கப்பட்ட அதே வசனத்தை நான் உங்க முன்னாடி பேசுறேன். நான் 4-5 குறிப்புகளை நான் கொடுக்கிறேன் வேதத்தின் வெளிச்சத்தில். முதலாவதாக, தேவனுக்கும் விரோதமாக, தேவ சித்தத்துக்கு விரோதமாக நாம் செயல்படுவோமானால் நாம் விழுவோம். முதல் குறிப்பு அப்போஸ்தலர் நடபடிகள் 9:3-6. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்போது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் என்றார். கர்த்தர் அதற்கு, நீ எழுந்து பட்டணத்துக்குள் போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். தேவனுடைய திட்டம் எழுப்புதல் உண்டாகணும், ரட்சிப்பு உண்டாகணும், சபை ஸ்தாபிக்கப்படணும். ஆனால் அதற்கு விரோதமாய் இந்த சவுல் எழும்பினார். நீதிமொழிகள் 16:18 சொல்லுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இந்த சவுல் மனமேட்டிமை கொண்டார். நான் பரிசேயன், நான் பெஞ்சமின் கோத்திரத்தான், 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன், நான் நீதிமான், அபிரகாம் சந்ததி, எத்தனையோ தகுதிகள் இருந்தது. ஆனால் மேட்டிமை அடைந்த போது அவனை கர்த்தர் விழப்பண்ணினார். தேவனுடைய சத்தம் துணிக்கிறது. தேவ திட்டத்துக்கு சித்தத்துக்கு விரோதமாக நம்ம எழும்புவோம். ஆனால் கர்த்தர் அங்கே தலையிடுகிறார். Be careful. என்ன பண்ணின நீ? என் தாசன் ஸ்தேவான் கொலை செய்யறதுக்கு சவுலும் சம்மதித்து இருந்தான். அப்போஸ்தலர் நடபடிக்கை 8:1. அப்போஸ்தலர் நடபடிக்கை 7:58. அவன் நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட வாலிபன் பாதத்தில் வைத்தார்கள். என் ஊழியக்காரர்களை நீ கொல்ற, என் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறதுக்கு நீ இடரலாய் இருக்கிறாய். உன் கழுத்தில் எந்திரங்களை கட்டி கடலில் போடுவது
உனக்கு நலம். இப்படிப்பட்ட சவுல் பவுலாக மாறின பின்ன அவன் தன் சாட்சியை தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 1:13 முதல் 15. முன்னே நான் தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவன், அப்படி இருந்து நான் அறியாமல் எல்லாம் செய்தேன். அவன் சொல்லுகிறான், நான் பாவிகளில் பிரதான பாவி. இப்போ ரட்சிப்புக்குள்ள வந்து அவன் ஒரு அப்போஸ்தலனாய் ஊழியனாய் மாறி. அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்துக்கு சித்தத்துக்கு நீங்கள் எதிராக நிற்பீங்களானால் கர்த்தர் நம்மை தள்ளுவார். மனம் திரும்புதல், அறிக்கை பண்ணுதல், விட்டு விடுதல், இரக்கம் பெறுதல். அல்லேலூயா. யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கு. தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய், தேவ திட்டத்துக்கு விரோதமாய், மிஞ்சின நீதிமானாய் தலையிடாதிருக்க கர்த்தர் கீழே தள்ளுவாரானால் அது நம்மளால் தாங்க முடியாது. அல்லேலூயா. இரண்டாவதாக நான் ஒரு வீழ்ச்சியை, ஒரு ஆவிக்குரியவர்களுடைய வீழ்ச்சியை குறித்து நான் பேசுகிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 23 முதல் 35 வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது. 10 தாலந்து பெற்றவன், கடன் பெற்றவன், 100 வெள்ளி கடன் பெற்றவன். இந்த 2 பேரை பற்றிய ஒரு பேரபிளை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 10,000 தாலந்து கடன் பெற்றவன் இறங்கி எனக்கு இறங்கும் மன்னியும் கேட்டபோது எஜமான் மன்னித்தார். மத்தேயு 18:33 முதல் 35 வரைக்கும் அவன் இறங்குகிறான், மன்னிப்பு கேட்கிறான். எஜமான் கேட்கிறான், மன்னிச்சுட்டார். இப்ப இவன் என்ன பண்ணா, 100 வெள்ளி கடன் பட்டவன் கிட்ட போயிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெருச்சி அதை கொடுத்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கேஸ் போட்டான். மன்னியாமையினாலே விழுதல். இது இந்த மன்னியாமை இருக்குது பார்த்தீங்களா, மன்னிக்காது இருக்கிறது, அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம மன்னிக்காமல் உள்ளத்துல வச்சிடுவோம், அது உள்ளவே அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த 10,000 தாலந்தை கடன் பெற்றவன் போய் கெஞ்சி கூத்தாடி, ஐயா எனக்கு மன்னிச்சுட்டு, நிர்வாகம் இல்லைன்னு சொன்ன போது எஜமானன் மன்னிச்சுட்டாரு. அந்த மன்னிப்பு பெருமிதத்தோடு வெளியே வந்தா, இவன்கிட்ட 100 வெள்ளி கடன் பட்டவன் வரான் எதிர்க்க, அவனை பிடிச்சான் கழுத்தை, விடுறான் 100 வெள்ளி, இல்லைன்னா கேஸ் போட்டு நான் உள்ள தள்ளுறேன். இந்த செய்தி அந்த எஜமான் கிட்ட போச்சு. கூப்பிடுறான், அவனை போனவனை திரும்பி உள்ளவன். இப்போ 10,000 தாலந்து கடன் பெற்றவனுடைய மன்னிப்பு கேன்சல் பண்ணப்பட்டது. நீ அவனை எந்த ஜெயிலில் போட்டியோ அதுக்கு பக்கத்து கேஜில் நீயும் போ. ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு, இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்துருக்காரு ஆண்டவர், மன்னிக்க தயபெருத்தவர். நீங்க நினைக்காதீங்க இந்த மன்னிப்பு சாஸ்வதமானது, நிரந்தரமானதுன்னு சொல்லி. இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காரு ஆண்டவர். யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், டிகிரி படித்தவங்களுக்கெல்லாம் டிகிரி முடித்த உடனே ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்க தெரியுமா. அதற்கு அப்புறம் கான்வெகேஷன் ஒன்று தருவாங்க. நம்ம எல்லாரும் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் மன்னிப்பு வாங்கிட்டு தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். கான்வெகேஷன் ஒரு நாள் இருக்கிறது, நியாய தீர்ப்பு. இந்த கான்வெகேஷன் நாளில் மன்னிப்பு உறுதிப்படுத்தும். இன்னைக்கு நம்ம இந்த ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டே நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மன்னியாமையினால் இந்த 10,000 தாலந்து கடன் பெற்றவன் கடன் மன்னிக்கப்பட்டும் கூட
அவன் கடன் மன்னிக்கப்படவில்லை, அவன் சிறைக்கு சென்றான். மத்தேயு 18:33 முதல் 35 நான் படிக்கிறேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். எப்படி செய்வார்? மன்னிக்கப்பட்டேன் என்று இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கீங்களே, இன்னைக்கு கான்வகேஷன் நாளில் பரமபிதாவும் இப்படியே செய்வார். எப்படி செய்வார்? அவனை தள்ளினது போல உள்ள நம்மளையும் தள்ளுவார். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு நான் எனக்கு தெரியல. கர்த்தர் நமக்கு சந்ததான இந்த ப்ரொவிஷன் சர்டிபிகேட்டை பத்திரமாக மெயின்டைன் பண்ணிக்கிடுங்க. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார் லூக்கா 17:4 ஒரு சகோதரி 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தா 7 தரம் உன்னிடத்தில் வந்து மனசாபப்பட்டால் மன்னிச்சுடு. கர்த்தர் கற்பித்த ஜெபம் உங்களுக்கு தெரியும் தானே? மத்தேயு 6:12 நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை முதல் யாருக்கு மன்னிக்கணும்? யார் மன்னிக்கணும்? நம்ம மன்னிக்கணும், அப்புறம் கர்த்தர் மன்னிப்பார். அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நானும் பாரம்பரிய சபைகளுக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்றேன். அவங்க கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொல்லுவோம்னா எல்லாரும் எழுந்துட்டு ஏகமா ஒரே சத்தத்தில் சொல்லி முடிச்சிருவாங்க. அங்கே கவனிங்க வசனத்தை. நாங்கள் மன்னிக்கிறது போல நீ மன்னியும். நான் மன்னிக்கலைன்னா என்ன அர்த்தம்? நீங்களும் மன்னிக்காதீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இது பெந்தகோஸ்தே சபைன்றதுனால நான் இதை அழுத்தமா தைரியமா சொல்றேன். மன்னிங்க. முதலாவது நான் மன்னிக்கணும். நாம மன்னிக்காமல் இருப்போமானால் ஸ்லோ பாய்சன். ஆவியின் அபிஷேகத்தில் வளர்ந்த சபை கொரிந்து சபை. அங்க என்ன எழுதுறாரு பவுல் காட்டுறேன் உங்களுக்கு. 2 வசனத்தை காட்டுறேன். 2 கொரிந்தியர் 2:7, 2 கொரிந்தியர் 2:10 2 வசனத்தில் பாருங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க. அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். என்னது? நீங்கள் யாரை மன்னித்தீங்களோ அவங்கள மன்னிச்சுட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? ஆறுதல் செய்ய வேண்டும். அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள விசிட் பண்ணணும், அவங்களுடைய வியாதியோ கஷ்டத்திலையோ நம்ம போய் விசாரிக்கணும். இதுதான் ஆறுதல் செய்வது. தூத்துக்குடியில் ஒரு அம்மையார் சரீர தோல் வியாதியோட வந்தாங்க. என்கிட்ட வந்தாங்க, ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. நான் கை வச்ச உடனே ஆண்டவர் சொன்னா, இந்த அம்மையார் எரிச்சல் ஆவியால் நிரம்பி இருக்கு, யார் மீதோ இவங்களுக்கு பகை இருக்கு, அவங்கள மன்னிக்க சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் மன்னிக்கணுமா அப்படின்னு சொல்லி. சரி நீங்கள் அங்கே போய் ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணிட்டு கடைசி அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் யார் மேலே கோபமாக பகையாக கசப்பு வச்சுருக்கீங்களோ மன்னிங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த அம்மா ஓரமாக போய் முட்டி போட்டு மதியம் நான் பார்த்துட்டேன். எப்படி இந்த அம்மா மன்னிக்கிறாங்க? எப்படி? இந்த காஞ்ச எண்ணெயில் கடுகு போட்ட மாதிரி நாமத்தில் ஆசீர்வாதி மன்னிக்கிறேன், மாமியாரை மன்னிக்கிறேன். எது மன்னிப்பு? இது ஆறுதல் செய்கிறதா? யாரையெல்லாம் மன்னிக்கிறோமோ உங்களையெல்லாம் நம்ம விசாரிக்கணும். உங்களுக்கு வியாதியோ பலவீனமோ ஜப குறிப்பு ஏதாவது இருந்தால் ஜபிக்கணும், ஆறுதல் செய்யணும். 2வது பாருங்க, 10ஆம் வசனத்தை பாருங்க. 2:10 எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் நான் எதை மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன். இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் கவனிச்சிங்களா?
நான் மன்னிக்கிறேன். நான் எங்க மன்னிக்கிறேன்னா, கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் பரிசுத்த ஆவியானவரை பிரசன்னத்தை சாட்சியாக வைத்து நான் மன்னிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நம்ம மன்னிக்கும் போது சாட்சி யார் தெரியுமா? இங்க கவனிங்க. அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானம். கிறிஸ்துவின் சன்னிதானம் என்றால் என்னங்க? தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவர். அவர் சமூகத்தில் அவரை சாட்சியாக வைத்து நான் மன்னிக்கிறேன். இன்னைக்கு சபைகளில மன்னிப்பு என்ற பிரசங்கம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அங்கதான் விழுகிறோம். நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை. தலையை கீழே காலை மேல தூக்கி வச்சு 40 நாள் நின்று ஜபம் பண்ணாலும் கேட்கப்படாது. அது நம்முடைய வீழ்ச்சி. சபையில வந்து அந்நிய பாஷை ஆவியில நிரம்பி இங்க இருக்கிறவங்க அங்க குதிக்கிறது, அங்க இருக்கிறவங்க இங்க குதிக்கிறது எல்லாம் நடக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய ஜபத்தை, கர்த்தர் ஒரு இடத்துல சொன்னார், நீ நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் யார் ஒரு குற்றம் இருக்குமானால் நீ முன்பு அவனிடத்தில் போய் ஒப்புரவாகி பின்பு வா, வந்து செலுத்து, காணிக்கை செலுத்து. நீ ஜபம் பண்ணு, நான் காணிக்கை ஏத்துக்கிறேன், உன்னுடைய ஜபத்தை நான் ஏத்துக்கிறேன். இது வீழ்ச்சி, இது ஆவிக்குரிய வீழ்ச்சி. இன்னைக்கு சபையில, பெந்தெகோஸ்தே சபையில் அநேக ஐத்தியுகங்கள் இப்படிப்பட்ட வீழ்ச்சியை தான் விழுந்து கொண்டிருக்கிறார். நான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அடுத்த குறிப்புக்கு நான் போறேன். நீங்க பாருங்க, நல்ல கவனிங்க. வேதத்தை நீங்க வாசிக்கிறது மட்டுமில்ல, அதை கொஞ்சம் தியானிக்கணும். 2 சாமுவேல்ல அப்சலோம், தமார், தாவீதின் குடும்பம். தமாருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. தன்னுடைய சகோதரன் கெடுத்து போட்டான். தமார் வந்து யார் தங்கச்சின்னா அப்சலோமுடைய தங்கச்சி. விஷயம் இவ்வளவுதான். இப்ப உள்ள போறோம் வசனத்துக்குள்ள. 2 சாமுவேல் 13:20. இப்ப தமார் தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டு வஸ்திரத்தை கீழ்ச்சிக்கின்னு அழுதுகிட்டு கண்ணீரும் கம்பளமே ஓடி வருது. இப்போ எதிர்க்க அண்ணன் அப்சலோம் வந்துட்டான். இப்போ அண்ணன் என்ன சொல்லணும்? ஆறுதல் சொல்லணும். சொல்றேன்னா கவனிங்க. அப்போது அவள் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானா? இப்போதும் என் சகோதரியே, நீ மௌனமாயிரு, அவன் உன்னுடைய சகோதரன். அடுத்து கவனிங்க. இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். அப்படியே தமார் தன் சகோதரனாகி அப்சலோம் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டுக் கொண்டிருந்தான். அண்ணன் தங்கச்சிக்கிட்ட என்ன சொன்னா? இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே சொன்னா இல்லையா? சொல்லுங்க. இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே. அடுத்த கவனிங்க. 2 சாமுவேல் 13:32. அப்போது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து, ராஜகுமாரனான வாலிபரை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம், அம்னோன் மாத்திரம் செத்து போனான். இப்ப கவனிங்க. அவன் தன் சகோதரியாகிய தமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. எங்க இருந்தது? எங்க இருந்தது? அப்சலோம் நெஞ்சில் இருந்தது. அண்ணன் என்ன சொன்னான் தங்கச்சி கிட்ட? தங்கச்சி, அம்னோன் கெடுத்துட்டானா உன்னை, மனசுல வைக்காத. தங்கச்சிக்கு கவுன்சில் பண்றான், ஆலோசனை சொல்றான், மனசுல வைக்காதன்னு. ஆனா இவன் மனசுல வச்சுட்டான். கவனிச்சிங்களா வசனத்தை? அவன் நெஞ்சில் இருந்தது. நெஞ்சில் வச்சதுனால அவன் இன்னைக்கு யார் தெரியுமா? கொலைகாரன். அம்னோனை கொலை பண்ணிட்டான். பாவம் உள்ள இருந்தால் மரணத்தை பிறப்பிக்கும். அதை அன்னன்னைக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே மன்னித்து மறந்து விடுங்கள். நெஞ்சில வச்சிடாதீங்க, உள்ளத்துல வச்சிடாதீங்க. அது வீழ்ச்சி, அது வீழ்ச்சி, அது ஆவிக்குரிய வீழ்ச்சி. உண்மையை நான் சொல்லுகிறேன். என் மூத்த மருமகள் பாலக்காடு பிராமின், அவங்க மூத்த மகனுக்கு கட்டுனது.
வீட்டில் ஒரு கோபதாபம் நடந்துடுச்சு. நான் சொன்னேன் பிள்ளைய வளர்க்க வேண்டிய முறையை. என் மருமக சொன்னால் இல்லை இல்லை எங்கள் அம்மா சொன்ன முறையை தான் நான் வளர்ப்பேன். ஊன்னு சொல்லிட்டு அவள் பண்ணவே இல்லை நான் சொன்னதை. உடனே எங்கள் பையன் வந்து அடிச்சுட்டான். அடிச்சுட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சு. எனக்கு பிரச்சனை, நம்மளால அந்த பொண்ணை அவள் அடிச்சுட்டான். எனக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஊழியத்துக்கு போனேன். என்னால் ஊழியம் பண்ண முடியல. என்னத்தை பிரசங்கம் பண்ணணும் தெரியல, என்ன ஜனங்களுக்கு ஜபம் பண்ணணும் தெரியல. நான் வீட்டுக்கு வந்தாக்க எனக்கு ஒரே குற்ற உணர்வாகவே இருந்துச்சு. மறுநாள் காலையில் எழுந்து மருமக முகத்தை பார்க்க கூட எனக்கு வெக்கமாக இருக்கும். அதனால் 5 மணிக்கு எழுந்து வெளியே வரவன் நான் அன்னைக்கு 10:30 மணிக்கு வந்தேன். எல்லாரும் ஆஃபீஸுக்கு போன பிறகு அன்னைக்கு சாயங்காலம் சமாதான பலி சரவணா ஸ்டோரில் போய் எங்கள் மருமகளுக்கு ட்ரெஸ், அவளுக்கு பிடிச்சதான ரசகுல்லா, அல்வா, குழந்தைக்கு துணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து என் மருமக ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அவள் காலில் போய் விழுந்தேன். அது 23 வயசு, இது 60 வயசு. என் மருமக காலில் விழுந்தேன். அவன் விழுந்த உடனே, அங்கிள் என்ன பண்ணுறீங்க நீங்கள், எங்கள் அப்பா மாதிரி நீங்கள் ஏன் காலில் விழலாமா? இல்லை என்னை மன்னிச்சேன்னு சொல்லிடு. நேற்றுக்கு நடந்த சம்பவம் என் உள்ளத்தில் மிகுந்த குற்ற உணர்வோடு நான் இருந்தேன். நான் ஒரு பிரசங்கி, நான் வேதத்தை பிரசங்கிக்கிறவன். என்னால் நிம்மதியாக சமாதானமாக பிரசங்கிக்க முடியாது. அதனால் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என் மருமகள் அழுகிறான். அவன் என் காலில் விழுந்து 2 பேரும் ரெக்கன்சைலாக ஒரு மனமாய் நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் அங்கே ஒவ்வொருமான பிறகு அன்னைக்கு நிம்மதியான துணி. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு ஆவுக்குரிய வீழ்ச்சி என்ன தெரியுமா? ஸ்லோ பாய்சன். நான் முன்னமே சொன்னவங்களுக்கு ஸ்லோ பாய்சன். கொஞ்சம் அப்சலோம் போல நெஞ்சிலே வச்சுட்டீங்கன்னா it will come out in an appropriate day, in an appropriate time. தேவையான நேரத்தில் பாப்பப்பாய் வெளியில வந்து பழி வாங்கிடும். தேவ சபை, நான் பலிபீடத்தில் இருந்து சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்றேன், மன்னிச்சிருங்க. இது ஆவிக்குரிய வீழ்ச்சியில அதுல பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும் நம்மை. மூன்றாவதாக, வசனத்தின் மேல் கட்டாமல் நீங்கள் இருந்தால் உங்கள் ஆவிக்குரிய ஜீவன் விழுந்து போகும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26, 27. மத்தேயு 7, 26, 27. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லா மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழையை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆவிக்குரியவர்களே, பெந்தெகோஸ்தே அனுபவத்தை ருசி பார்த்தவர்களே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை, உங்கள் வீட்டை, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, உங்களுடைய ஊழியத்தை வசனத்தின் மேல் கட்டுங்கள். அது நிலைத்து நிற்கும். ஏன்? அது கற்பாறை. வசனத்தின் மேல் கட்டுங்கள். சாலமோனுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி எல்லாம் எழுதுறான். அவன் ஞானத்தை தான் பிரசங்கம் பண்ணான், வசனத்தை சொன்னான். ஆனால் அவன் வீட்டை வசனத்தின் மேல் கட்டவில்லை. அவன் சொன்ன வசனத்தை இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், தியானிக்கிறோம், அதன் மேல கட்டுறோம். ஆனால் எவன் சொன்னானோ அவன் வசனத்தின் மேல் கட்டவில்லை. அவனுக்கு ஞானம் இருந்தது, ஆனால் புத்தி இல்லை. நீதிமொழிகள் 3:25 அவன் தான் சொல்றான், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. உன் சுய புத்தியின் மேல் கட்டாத வீட்டை கர்த்தர் மேல், வசனத்தின் மேல் கட்டு. வேதத்தில் அநேக கேரக்டரை நாம் முன்னாடி கொண்டு வர முடியும். ஆகாப், எசபேல் தங்கள் வீட்டை வசனத்தின் மேல் கட்டவில்லை, அது முழுவதும் விழுந்து அழிந்தது. பாபேல் கோபுரம் தங்கள் மகிமைக்காக கட்டப்பட்டதால் அது விழுந்தது. அரசனாகிய சவுலின் வீடு எரிச்சலினால் கட்டப்பட்டதினால் அவன் ஆட்சியும் அவன் குடும்பமும் அழிந்தது.
எல்கானா அன்னாள் தங்கள் வீட்டை வசனத்தின் மேல் கட்டினார். கர்த்தருடைய வார்த்தை எதுவோ அதன்படியே செய் என்று அன்னாளுக்கு உத்தரவு கொடுத்தான் எல்கானா. கொர்நேலியு தேவ வசனம் எப்போது வெளிப்பட்டதோ அப்போதே அவன் அதற்கு கீழ்ப்படிந்து வசனத்தின் படியே தேவதாசனை வீட்டுக்கு அழைத்தான். வசனத்தை கேட்டான், ஞானஸ்நானம் எடுத்தான், அபிஷேகம் பெற்றான், தன் வீட்டை கட்டினான். நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள செய் தன் வீட்டை கட்டுகிறான். புத்தி இல்லாதவர்களும் ஜேசிபியை கொண்டு சுத்தியை கொண்டு இடித்து விடுகிறாள். அப்படியா? இல்லை, தன் கைகளால் தானே தன் வீட்டை இடித்து போடுவான். வேகமாக அடுத்த குறிப்பு, 4வது குறிப்பு, விடுதல். இன்னைக்கு வேசித்தனத்தினால் விடுதல். தேவன் அருவருக்கிற பெரிய காரியம் என்றால் இது அவச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை என்ற பொருளாசை. அதுவே வேசித்தனம். 1 கொரிந்தியர் 10:8 அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. 1 கொரிந்தியர் 10:8 பழைய ஏற்பாடை ரிப்பீட் பண்றாரு பவுல் அப்போஸ்தலர். என்னாகமம் 25:1 இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் தங்கள் மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். என்னாகமம் 25:8-9 ஒரு இஸ்ரவேலன் கஸ்பி என்ற பெண்ணோட வேசித்தனம் பண்ணிய போது ஆசாரனுடைய குமாரன் ஈட்டியினால 2 பேரையும் சேர்ந்து ஒருமித்து குத்தினார். இன்னைக்கு வேசித்தனத்தை தேடி அந்த நாளிலே போனார்கள். ஆனால் இப்போது வேசித்தனம் எங்கே வந்துடுச்சுன்னா நம்ம வீட்டு டிவியிலையும் மொபைல்லையும் வந்துடுச்சு. நீங்க ஒன்றை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அது ஒன்று வந்து நிற்குது. வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு அது மேலே டேப் பண்றோம், அதையும் பார்த்துடுறோம். அதான் சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று. எங்க பாஸ்டர் தாமஸ் ராஜர் கர்த்தருக்குள் போயிட்டார். அவர் சொல்லுவார், ஊழியர் கூட்டத்தில் எங்களுக்கு சொல்லி பல வருஷம் ஆகுது, ஆனால் என் இருதயத்தில் அது அப்படியே இருக்கு. ஒரு ஊழியர் கூட்டத்தில் சொன்னார், ஐயா ஊழியர்களே, நீங்க எல்லாம் பரிசுத்தவான்கள், பரிசுத்தமா இருக்கிறோம்னு சொல்லி மேட்டிமையா இருக்காதீங்க. நீங்க எதை விட்டு வந்தீங்களோ அதிலே விழுகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஆனால் கர்த்தர் அதை உங்களுக்கு விலக்கி வைத்திருக்கிறார். கர்த்தர் அதை உங்க முன்னாடி கொண்டு வராம வைத்திருக்கிறார். இல்லையானால் நீங்க இன்னும் இந்த பரிசுத்தம் இருக்கவே முடியாது. கர்த்தருடைய கிருபையினால நீங்க நிலைநிற்கிறீங்கன்னு சொன்னார். நம்ம எதை விட்டு வந்தோமோ அது முன்னாடி வந்து நின்றுரும். டக்குன்னு சாத்தான் நம்மளை தள்ளி விட்டுருவோம். அந்த சான்ஸ் நமக்கு ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. அதை மறுபடியும் பார்க்கிறதுக்கு, மறுபடியும் அதில் விடுறதுக்கு ஆண்டவர் அதை நம் முன்னாடி கொண்டு வரவில்லை. அந்த வாய்ப்பை ஆண்டவர் தடை பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் மாம்சமானவர்கள், பலவீன பாண்டங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவன பெருமை. இன்னமும் நம்ம மாம்சத்துல தான் இருக்கிறோம். தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம், பசி எடுத்தா சாப்பிடுறோம், தூக்கம் வந்தா தூங்குறோம். தாவீது பச்சைமேல் இடத்துல விழுந்தாங்க. தீர்க்கதரிசி வந்து சொன்னான், அவன் அன்னைக்கு சக்கரவர்த்தி, யார் அங்கே வா, அங்கே தீர்க்கனை சென்டென்ஸ் பண்ணியா, தலைச்சு சிறைச்சேதம் பண்ணுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் நடுநடுங்கி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் விழுந்தான். கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் அறிக்கை பண்ணின சங்கீதம் 51 நம்ம கையில் இருக்கு. அவன் அன்னைக்கு அறிக்கை பண்ணினதான பாவ அறிக்கையும் சாட்சியும் தான் சங்கீதம் 51 எங்க கையில, உங்க கையில இருக்கு. நீ எந்த இடத்துல விழுந்த, அங்க இருந்து எழும்பு. சென்னையில் ஒரு முறை ஒரு அமாவாசை நைட்டு
கூட்டத்தில் ஓப்பன் ஏரில் நான் பேசிகிட்டு இருக்கும் போது ஆவியானவர் சொல்கிறார், இதுதான் இங்கே ஒரு சகோதரி வேசித்தனம் பண்ணுற அப்படின்னு சொல்லுன்னார். நான் சொல்லிட்டேன், நமக்கிட்டார் சொல்லுன்னார், நான் சொல்லிட்டேன். இறுதி ஜபத்தில் ஒயிட் அண்ட் ஒயிட் ஊழியம் பண்ற ஒரு அம்மையார் ஜனங்கள் நடுவில் வந்து நிற்குது. நான் ஜபிக்கிறதுக்கு கிட்ட போறேன், அந்த அம்மா பின் வாங்குது, விசுவாசிக்க ஜபிச்சுட்டோம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா தன் காரியம் சொல்லணும். நான் எல்லாருக்கும் ஜபித்த பின் கடைசியாக அந்த அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா ஆவியானவர் சொன்ன ஆள் நான் தான் ஐயா, நான் ஒரு ஊழியக்காரி, நான் ஒரு ஊழியக்காரனோடு வேசித்தேன். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஊழியம் பண்ணுகிறவர்கள், மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் இப்படியும் செய்வார்களா? செய்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் அன்னைக்கு தாவீது எந்த இடத்துல விழுந்தேனோ அந்த இடத்துல இருந்து நான் எழுவேன் அப்படின்றான். ரட்சணிய தலைச்சீரா எங்க விழுந்தது? பாவம் பண்ணின போது விழுந்தது. அங்கிருந்து எடு. ஒரு மனுஷனை முதல் பார்த்தா என்ன தெரியும்? ஹெல்மெட், ரட்சணியத்தின் தலைச்சீரா. பத்சேபாள் இடத்தில் பாவம் பண்ணி உரியாவை கொலை பண்ணின போது விழுந்தது. அங்கிருந்து எடுக்கணும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை இடக்கூடாது. தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே அவன் இருதயத்தில் குத்தப்பட்டவனாய் ஆலயத்துக்கு நோக்கி ஓடி நொறுங்குண்டதுமான ஆவியை புறக்கணி என்று கதறினான். அதனால்தான் தாவீதின் குமாரனே என்று இயேசு கிறிஸ்துவை அழைக்கத்தக்கதாக தன் ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொண்டான். அல்லேலூயா. ஐந்தாவதாக முணுமுணுப்பினாலே விழுகிறது. யாத்திராகமம் 15:24. அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். யாத்திராகமம் 16:8. யாத்திராகமம் 16:8. பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி ஆகிறதுக்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த இந்த உங்கள் முறுமுறுப்பு அவர் கேட்டார். நாங்களே மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறது. ஆவிக்குரிய சபையிலே அபிஷேகம் பெற்றவர்களே, இன்னொரு இடத்துல நீங்க விழறீங்க, முணுமுணுக்கும் போது விழறீங்க. என்னாகமம் 14:1-2. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும், எகிப்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலமாயிருக்கும். அவர்கள் சொன்னபடியே ஆண்டவர் வனாந்திரத்திலே சாவடிச்சார். இந்த முணுமுணுப்பு இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் ஒரு ஸ்லோ பாய்சன். இது நம்ம தெரியாமலே செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ மன்னிப்பை எப்படி நம்ம தெரியாமலே செய்கிறோமோ, மன்னிக்காதத, அதே தான் எல்லாத்துக்கும் புலம்பல். இந்த உதடுகளினாலே துதித்தலும் சபித்தல் வரலாமா? ஒரே ஊற்றில் இருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் புறப்படுமா? இன்னைக்கு நம்ம முணுமுணுக்கிறோம். சங்கீதம் 34:1 கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படியானால் உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிறது என்ன? முணுமுணுப்பு. எபேசியர் 5:4. வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். முணுமுணுக்கிறாங்க எல்லாத்துக்கும். சாப்பாட்டுக்கு முணுக்கிறது, தண்ணிக்கு முணுமுணுக்கிறது, சபைக்கு போனா முணுமுணுக்கிறது, வீட்டுக்கு வந்தா முணுமுணுக்கிறது, விசுவாசிக்கு விரோதமா முணுமுணுக்கிறது, ஊழியக்காரர்களுக்கு விரோதமா. என்ன ஆகும்? 12 நல்லா வீட்டில் போய் வாசிச்சுட்டு அந்த அம்மா மிரியாம் தன் சொந்த சகோதரன் தானேன்னு சொல்லிட்டு உரிமையில பேசிட்டான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, கத்துட்டி பரிந்து பேசுறாரு தாசன்.
ஆனா அவரு என்ன சொல்லிட்டாரு, வாய் முடியாது, அவளுடைய தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் பாளையத்துக்கு புறமே இருக்க வேண்டாமா? உனக்கு வேணாமா வெக்கம் இல்லாம இருக்கலாம், அவள் முணுமுணுத்தது எனக்கு வெக்கம்டா. அதுதான் சொல்லு. நான் தான் முன்னமே சொல்லிட்டேன், நான் வசனத்தை நான் முன்னமே சொல்லிட்டேன். கர்த்தருக்கே விரோதமாக இருக்கிறது. யாத்திராகமம் 16:8. ஐ ரிப்பீட் அகைன். நீங்கள் முணுமுணுப்பீர்களானால், நீங்கள் யாரை குறித்து முணுமுணுத்தாலும் சரி, சொந்த மனைவி உரிமையில முறையிட்டாலும், சொந்த புருஷன் என்று முணுமுணுத்தாலும், அது கர்த்தருக்கு விரோதமானதான். murmuring, keep on murmuring. I don't know what kind of spirit it is. எனக்கு புரியல அது என்ன ஆவி. சாப்பாட்டு தட்டு சாப்பாடு வைக்கிறாங்க, எதை வச்சாலும் சோத்திரம் பண்ணி சாப்பிட்டுட்டு போக வேண்டியதுதான். அதுல அது இல்லை, இது இல்லை, இது குறை, அது குறை, இது குறை, இது குறை. அன்றைய தினம் உனக்கு அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அன்றைய தினம் அது உனக்கான நியமித்தம், தேவனுடைய சித்தம். இதுல நீ முணுமுணுப்பாய், ஆனால் தேவ சித்தத்துக்கு திட்டத்துக்கு விரோதமாய் முணுமுணுக்கிறாய். இது உன்னுடைய வீழ்ச்சி. Be careful. It's your fall, spiritual fall. இது அவேர்னஸ்க்காக சொல்லுகிறேன், அவேர்னஸ்க்காக சொல்லுகிறேன். 2 சம்பவம் நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 106:25. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய கூடாரம், தங்களுடைய குடும்பத்தில் தேவ சத்தத்துக்கு விரோதமாய் முணுமுணுக்கிறாங்க. இவங்க பேச்சு கர்த்தர் சத்தம் கேட்கல. கர்த்தர் பேசும்போது இந்த மாதிரி மைக் போட்டெல்லாம் பேச மாட்டார். எலியாவை பத்தி தெரியும் தானே, குகையில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கார், கெபியில. பூகம்பம் வந்தது, அக்கினி வந்தது, பெருங்காற்று வந்தது. இதிலெல்லாம் கர்த்தர் சத்தம் இல்லை, அமர்ந்த மெல்லிய சத்தம், ஸ்டில் வாய்ஸ். ஸ்டில் வாய்ஸ் வருது. இப்போ கர்த்தர் பேசுறார். ஸ்பீக்கர் போட்டு மைக்கு போட்டு பேச மாட்டாரு, முணுமுணுத்தாங்க பாருங்க, சத்தம் இல்லை. அடுத்த பாருங்க, சங்கீதம் 118, 15, 16. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இப்ப முணுமுணுப்பு ஒழிஞ்சி கூடாரத்துல என்ன வந்துச்சு? ஜெயகீதம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வருமானால் கர்த்தர் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். பராக்கிரமம் என்றால் என்ன தெரியுமா? உரைக்குள் இருக்கிற பட்டயத்தை உருவி இப்படி நீட்டுறது, இது பராக்கிரமம். உரைக்குள் இருக்கிற தீட்டப்பட்ட பட்டயத்தை உருவி இப்படி நீட்டி நிற்கிறது தான் பராக்கிரமம். உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா ஆயுதம் முறிக்கும்படி கர்த்தர் பராக்கிரமம் செய்யணுமானால் உங்கள் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வரணும். முறுமுறுப்பு வந்ததுன்னா ஆண்டவர் இந்த வீடு நமக்கு லாயக்கு இல்லைன்னு சொல்லி அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். ஹல்லேலூயா. ஆகையினால் நான் முடிக்கிறேன். ஆமோஸ் 9:12. அந்நாளில் எந்நாளில்? புதிய ஏற்பாடு காலத்தில், அபிஷேகம் இறங்கின காலத்தில், அந்நாளில். இதை நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கணும், தேடி வாசிங்க, நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட மாட்டேன். அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை சொல்கிற கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்க எங்க விழுந்தீங்க? வெள்ளிக்காசு எங்க விழுந்துச்சோ அங்கதான் தேடணும். வேற வீட்டை பெருக்கி மரத்தை எடுத்து எங்க விழுந்து அங்க தேடணும். விழுந்தது இங்க தெருவில் போய் தேடக்கூடாது, எங்க விழுந்ததோ அங்க தேடணும். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், அந்நாளில் விழுந்து போன ஏதாவது கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பேன். ஹல்லேலூயா.
1 சாமுவேல் 3:19 படிங்க, நம்ம ஜெபிக்கலாம். நீங்க படிங்க. 1 சாமுவேல் 3:19. எல்லாம் என்கிட்ட இருக்கு, ஆனால் நீங்க படிக்கணும். ஆமென். சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் விழுந்தான் இல்லை, படுத்து கிடந்தான் இல்லை, வளர்ந்தான். ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? சபையிலே, குடும்பத்திலே சாமுவேல்கள் வளரணும். சாமுவேல்கள் வளரணும். கர்த்தர் அவனோட கூட இருப்பார். கர்த்தர் தம் வார்த்தையில் ஒன்றையும் தவறவிட மாட்டார். ஐத்தீகுவே, பிரசங்கத்தை கேட்டு நித்திரை மயக்கம் அடைந்து தூக்கத்தினாலே 3ஆம் மெத்தை. நான் இதுக்கெல்லாம் இன்னும் டீப்பா உள்ளுக்குள்ள போய் நான் ரெவலேஷன் சொல்லணும்னா நேரம். 3ஆம் மெத்தை என்பதுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு. நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். 3ஆம் மெத்தையில் 3rd ஸ்டேஜில் இருக்கார் அவர். அந்த 3ஆம் வானத்திலிருந்து உழப்படுகிறார். ஏனென்றால் சாத்தான் தன் வாளை தான் காட்டுவான். நீங்கள் நட்சத்திரத்தையும் 10 தலையையும் கிரீடத்தையும் பார்த்து கொண்டிருப்பீங்க. 3இல் ஒரு பரிசுத்தவான்களை தன் வாளினால் சுருட்டி பூமியிலே விட தள்ளிடுவான். Be careful, be vigilant. Awareness is mandatory in the congregation. விழிப்புணர்வு திருச்சபையில் அவசியம். ஆவிக்குரியவர்களே, தூக்க மயக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் 3ஆம் மெத்தையில 30ஆம் மெத்தையிலிருந்து கூட நீங்க விழ வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் விழ தள்ளுகிறவன். உங்க கையில பைபிள் வந்து 20 வருஷம் 5 வருஷம், அவனுக்கு 6000 வருஷம் முன்னாடி பைபிள். நீங்க எதையோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. 3இல் ஒரு பங்கை வாலில, தலையில இல்ல. கவனிக்கணும், வெளிப்படுத்தல் வசனத்துல வாலில சுருட்டி கிடக்கட்டான். கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. நான் 5 விதமான விடுதலை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்தேன். தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் விரோதமாக நீங்கள் எழும்புவீங்களானால் சவுல் போல விழுவீங்க. மன்னிக்காமல் இருப்பீங்களானால் நீங்கள் விழுவீங்க. வசனத்தின் மேலே கட்டாமல் இருந்தால் நீங்க விழுவீங்க. வேசித்தனத்தினால் விழுவீங்க. மொபைல் தேவைதான், ஆனால் எது தேவையோ அதுவே உங்களுக்கு கண்ணி ஆயிடக்கூடாது. எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்துங்க. எதை டெலீட் பண்ணணுமோ அதை டெலீட் பண்ணுங்க. எதை பிளாக் பண்ணணுமோ அதை பிளாக் பண்ணுங்க. இன்னைக்கு வழியை தேடி நம்ம தேடி வரும் வேசித்தனம். தேவன் அருவருக்கிற காரியங்கள் வரும். கடைசியாக முணுமுணுப்பினால விழுந்து போகாதீங்க. முணுமுணுப்பினால் விழாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடியப்பட்டவர். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:12 சொல்லுகிறது, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிற நீங்கள், நான் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு இந்த காலை வேளையிலே, இந்த உபவாச ஜபத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்ததான தேவ ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆலோசனை கர்த்தர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறீர். அதனால் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களுடைய டார்கெட், எங்களுடைய கோல், எங்களுடைய இலக்கை நாங்கள் அடையும்படிக்கு தடையாய் இருக்கிறதான இந்த விழுகை, ஆவிக்குரிய விழுகை, இதிலிருந்து எங்களை தப்பித்துக் கொள்ளுகிற உபாயத்தை உண்டாக்கி எங்களை கிருபையால் தாங்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.